ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியான என்ன? மகிழ்ச்சி நமக்கு எதில் கிடைக்கும்? உண்மையான மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக பணத்திலும் இல்லை, இடத்திலும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எது நமக்கு கிடைத்தால் மகிழ்ச்சி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி இல்லை. பணம் இருக்கின்ற வரைக்கும் தான் மகிழ்ச்சி, நிலம் இருக்கின்ற வரைக்கும் தான் மகிழ்ச்சி, நகை இருக்கிற வரைக்கும் தான் மகிழ்ச்சி. உண்மையான மகிழ்ச்சி என்பது கடவுளிடம் நாம் கொண்டுள்ள அந்த அன்புதான். இன்றைய நாளில் மிகவும் சிறப்பாக நம்முடைய பாதுகாப்புடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 3 வார்த்தைகளை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஒன்று மாஜிஸ், அப்படின்னா இன்னும் கொஞ்சம், இன்னும் மேலாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும். அடுத்ததாக எதை செய்தாலும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். A call to action. Action speaks louder than words. கடவுள் கண்டிப்பாக நம் அனைவருக்கும் நிறைவான ஒரு ஆசிரியை கொடுப்பான். புனித இன்னாசருடைய ஆன்மீக பயிற்சியை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்குள்ள கேட்கின்ற கேள்விகள் 3 கேள்விதான். கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்தேன்? கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நம்முடைய புனிதருடைய ஜெபம். ஆண்டவரே, எடுத்துக்கொள்வதையெல்லாம் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும், ஆனால் உங்களுடைய நண்பையும் அதுவையும் எனக்கு தான். நீங்க அதை மட்டும் ஜெபம் செய்ய, கண்டிப்பா உங்களுடைய இல்லங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்.